இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும் ஒரு தலைப்பு, மன்னாவின் அற்புதங்கள். மன்னாவின் ஆசீர்வாதங்கள், மன்னாவின் அற்புதங்கள். மன்னானா என்னன்னு எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அதுதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போவோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். ஆமென். இன்னொரு பகுதியும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 1-9 வரை. எடுத்துக்கொண்டவங்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிழ்ந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதையும் மாத்திரம், அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்து உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களும் சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத பகுதி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். நாம் எல்லாருமே புரிந்திருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை அடிமைதனத்திலிருந்து விடுவித்து அவர்களை வெளியிலே கொண்டு வருகிறார். வெளியிலே கொண்டு வந்த தேவன் அவர்களை வனாந்தர வழியாக அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போக அவர்களை வழி நடத்துகிறார். வனாந்திரத்தில் அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, அவங்களுக்கு சாப்பிட வழி இல்லை. அதற்குரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படி அழகாக அவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார், சந்தித்தார் என்பதுதான் இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தகுதியற்ற மனிதர்களுக்கு பரலோக ஆகாரத்தை தேவன் தந்தார். தகுதியற்றவர்கள். ஆமென். ஏன் தகுதியற்றவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஜனங்களை ஆண்டவர் அடிமைதனத்திலிருந்து அவங்களை விடுவித்து அவர்கள் இனி அடிமைகளாக இருக்கக்கூடாது, அவர்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்வு வாழணும்னு சொல்லி தான் பார்வோனின் கரங்களிலிருந்து ஆண்டவர் விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த தேவன்
இவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களின் மேல் அற்புதம் செய்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிற. இப்போ தான் வாசிங்கல்ல, நாங்கள் எகிப்தில் கிரயம் இல்லாமல், காசு இல்லாமல், நாங்கள் காசு கொடுத்து வாங்காமல் நாங்கள் மீனை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொம்மட்டி காய்களை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், வெங்காயங்களை சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியில கொண்டு வந்தாலும் உள்ள இருக்கிற எகிப்தை ஆண்டவரால் எடுக்க முடியல. உள்ள என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கு? எகிப்து உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. எகிப்தையே நினைச்சிட்டு இருக்கிறான். எகிப்தில் இப்படி சாப்பிட்டோம், இப்படி பண்ணோம். ஆனால் எத்தனை அடிமை தனத்தில் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள், அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்படி முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஜனங்க. ஒரு முறை இல்லை, இதுக்கு முன்ன இன்னும் 2 முறை முறுமுறுத்துருக்காங்க. ஒரு முறை 14ஆம் அதிகாரத்தில் 11-12 பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 14-11-12 அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலே புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர் கிருபை பாராட்டி அடிமைதனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வாழ்க்கையில் சவால் வந்ததும் உடனே முறுமுறுப்பு தான். உடனே என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறது. சில பேர் பார்க்குறாங்க, எங்கப்பா நம்ம ஆள் அன்னைக்குமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு சில பேர் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்கிறோம்? நம்ம முறுமுறுக்க பார்க்குறோம். வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் முறுமுறுக்கிறது, என்ன பிரச்சனை வந்தாலும் முறுமுறுக்கிறது. இந்த முறுமுறுக்கிற காரியம் தேவனுக்கு பிடிக்கிறதில்ல. ஆனாலும் ஆண்டவர் எத்தனை இரக்கமுள்ளவர், எத்தனை அன்புள்ளவர். ஒரு முறையா முறுமுறுத்தாங்க, பல முறை முறுமுறுத்தாங்க. அப்படி முறுமுறுத்த ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? செங்கடலை 2ஆக பிளந்து தரையிலே நடக்க இவர்களை அற்புதமாய் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஆண்டவர் இவர்களை வெளியிலே கொண்டு வந்து இவர்களை கரை சேர வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி கிடைக்கல. இவங்களுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கலன்னு 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் முறுமுறுக்கிறாங்க. 24ஆம் வசனத்தில் திரும்பவும் முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்போம், எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வோம், என்னத்தை பண்ணுவோம், இப்படியே முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் கிருபையா என்ன பண்ணாரு? இரக்கம் காண்பித்து ஆண்டவர் அவர்களுக்கு அந்த இடத்துல கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 3ஆவது முறை முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுப்பு? எங்களுக்கு ஒன்றும் சாப்பிட ஆகாரம் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்பவும் ஆண்டவர் கிருபையா அவர்களுக்கு என்ன ஒரு அற்புதம் செய்கிறார்? வானத்தை திறந்து வானத்திலிருந்து ஆண்டவர் இவர்களுக்கு மன்னாவை பொழிய வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுதான் நம் தேவனின் அன்பு. பாவிகளும் துரோகிகளுமாய் நாம் இருக்கும் பொழுதே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த அன்புதான் நம் தேவனின் அன்பு. ஆமென். நம் தகுதியை பார்த்து அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறதில்ல. நம்ம ஸ்டாண்டர்ட், நம்ம தகுதியை பார்த்து ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறதில்ல. அவர் என்னவா இருக்கிறாரோ அவ்வண்ணமாய் ஆண்டவர் நம் பேரிலே அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களுக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுத்தாராம்? பரலோக ஆகாரத்தை கொடுத்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? பரலோக ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். வேதத்தில் வாசித்தோம் இல்லையா? எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 7-8 என்ன வாசித்தோம்? அந்த மன்னா எப்படி
அது எப்படி இருந்தது? முத்து போல. கொத்தமல்லி விதை. எத்தனை பேர் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க சமையல்ல? கொரியாண்டர் சீட்ஸ்க்கு தனியான்வாங்க. வெரி குட். தனியா விதை, கொத்தமல்லி விதை. அம்மாமார்களே என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, உங்களுக்கு தெரியுமில்ல அந்த சைஸ் எப்படி இருக்கும். இவங்களுக்கு தெரியுமா தெரியல, தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஓகே, அந்த சைஸு இப்படி அழகாக குட்டி குட்டியாக இருக்கும். அந்த சைஸில் வானத்திலிருந்து ஆண்டவர் காலையில் பனி பெய்யுமா. அந்த பனி பெய்யும் போது வெள்ளையாக பனி. வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த குளிர்காலத்தில் டிசம்பர்லாம் பனி பெய்யும் போது அப்படியே பஞ்சு கீழே தரையில் வந்து விழுகிற மாதிரி பஞ்சுகள் வந்துக்கிட்டே இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே தரையை நிரப்பிட்டே இருக்கும். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் காலையிலே பனி பெய்கிற மாதிரி ஆண்டவர் அதோடு கூட எதையும் கொண்டு வந்து சேர்த்து அவங்கள வானத்தை திறந்து கொடுத்தாரு, மன்னாவை புடிய வைத்தார். ஆமென். அது எப்படி இருந்ததா? அது கொத்தமல்லி விதையை மாத்திரம் அது நிறம் முத்து போலவும் இருந்தது. ஆமென். அது நிறம் எப்படி இருந்தது? முத்து போல. அது யாத்திராகமம் 16:15 வாசித்து பாருங்க, என்ன சொல்றாரு அவரு? 14 வாசிங்கப்பா. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறு வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருந்ததா? தரையின் மேல அப்படியே வெள்ளையா அழகா அழகா பனி கட்டி மாதிரி இல்லை, அந்த துளிகள் மாதிரி. எப்படி இருந்தது? துளிகள் மாதிரி அழகா. மல்லிப்பூவை கொண்டு நல்லா தரையில் அப்படியே கொட்டிட்டா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அழகான காட்சியில் மல்லிப்பூவை விட அழகான குட்டி 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 அந்த விதைகள் தரை முழுவதும் நிரம்பி இருந்ததாம். ஆமென். ஸோ ஆண்டவர் என்ன சொன்னார் காலையில்? இவர்களுக்கெல்லாம் அந்த விதை அவங்க போய் அதை எடுக்கணும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாத்திரம் அது அழகு இல்லை, அது சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்கான்? நல்ல ருசியாக இருந்ததாம். எப்படி இருந்தது? ருசியாக இருந்தது. ஆமென். அது நம்ம இதில் எண்ணாமத்தில் வாசத்தில் ஒலிவ மர எண்ணெயில் அந்த ஸ்மெல், அந்த 8ஆம் வசனம் கடைசி பாகம், அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. ஆமென். எத்தனை பேருக்கு சப்பாத்தியை சூடாக நல்ல எண்ணெய் விட்டு சுட சுட சுட்டு எடுத்தா, அட இப்போ சொல்கிறீங்களாம்மா சாப்பாடு பசி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நல்ல சப்பாத்தி செய்கிறேங்க. சில பேர் இந்த எருமட்டை மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் பேசலை. நல்ல சப்பாத்தி செய்வாங்க பாருங்க, அவங்க அப்படியே சும்மா கர்ச்சிஃப் மாதிரி இருக்கும், மடிக்கிறதும் இருக்கும். அது எண்ணெய் விட்டு அந்த சப்பாத்தி போட்டு எடுத்தா எப்படி இருக்கும்? சாஃப்டாக. பெரியய்யா இங்கே இருந்த காலத்தில் திருவிருந்துக்கு நான் தான் வீட்டிலேருந்து சப்பாத்தி செய்து அனுப்புவேன். அந்த காலத்தில் 10 சப்பாத்தி 20 சப்பாத்தி செஞ்சால் க்ரௌடுக்கு போதுமானதாக இருக்கும். அவர் வீட்டில் வந்து என்னை புகழ்வார். என்னம்மா இவ்வளோ சாஃப்டாக செய்கிறிய, எனக்கு எடுத்து விட்டு கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னே வாயில் போட்டுக்கலாம் போல் பசியாக எடுக்கும், அதை பார்த்தாலே அப்படின்னு சொல்லுவார். அது நல்ல சாஃப்டாக, அது அவ்வளோ நல்லா அதை இது பண்ணுறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டர் கொடுத்தாலும் என்ன ருசியாக கொடுப்பார் தெரியுமா? ஆண்டர் எதை கொடுத்தாலும் எப்படி கொடுப்பாரு? பெஸ்ட்டாக கொடுப்பார். ஆமென். அப்படி அந்த வாசனை கூட அவ்வளோ இன்பமாக, கலர் அவ்வளவு நல்லா, எல்லாம் நல்லா இருக்கும். ஆண்டர் அது மாத்திரம் இல்லை, எல்லாரும் ஏழையோ பணக்காரோ யாரானாலும் எல்லாருக்கும் சரிசமானமாக பாரபட்சம் இல்லாமல் அங்கே 12 லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் உண்டாக சப்ளை கொடுத்தார். ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதுக்கு எகிப்திய பாஷையில், எஜிப்சியன் பாஷையில் இதுக்கு என்ன பேருன்னா மெனு என்று பேராம். ஆனால் ஆங்கிலத்தில் மெனு என்று சொன்னால் சாப்பாட்டுக்கு என்ன மெனு கொடுக்குறீங்க, சாப்பாட்டுக்கு லிஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்க நம்ம கேட்குறோம். ஆனால் இன்னொரு பேர் இந்த மன்னான்றதுக்கு அர்த்தம் இட்ஸ் எ கிஃப்ட், திஸ் இஸ் கிஃப்ட், இது ஒரு ஈவுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னங்க?
ஈவு, பரலோக ஈவு. மன்னா என்னங்க? பரலோக. இதுக்காக இவங்க சம்பாதனை பண்ணாங்களா? காசு கொடுத்தா வாங்கினாங்க? கஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை, வானத்துல இருந்து அப்படியே இது ஒரு பரலோக கிஃப்டா கீழே பொழிய வைத்தார் என் தேவன். ஆமென். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் விலையேற பெற்றதெல்லாம் இலவசமாய் கொடுக்கிறார். காரணம், அதற்கு நம்மால கிரயம் செலுத்த தகுதி இல்லை, நம்மால முடியாது. ஆனால் நம்மகிட்ட கேட்டல்ல, அவர் அதை ஈவாய் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த மன்னா ஏன் கொடுத்தாரு? இதனால இந்த ஜனங்க என்ன நன்மை பெற்றாங்க என்பதை இப்பொழுது நாம் அடுத்தபடியாக பார்க்க போகிறோம். அந்த மன்னா அவங்களுக்கு என்ன சத்துவம் கொடுத்தது, அந்த மன்னா அவர்களுக்கு எப்படி உதவியாக இருந்தது என்பதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரும் அவரவர்களுக்கு தேவைக்கு என்ன செய்யணும்? மன்னா காலையில போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல மீண்டும் 16-18 வாசிக்க கேட்போமா? கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். ஆமென். என்ன சூப்பர் வசனங்களை நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, காலையில போய் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அதை பொறுக்கி எடுத்துட்டு வரணும். அப்ப எடுத்துட்டு வரும் பொழுது இங்க வசனம் என்ன வாசித்தோம்? 16ஆம் வசனத்துல இருந்து என்ன வாசித்தோம்னா, அவனவன் அவனுக்கு வேண்டிய அளவுக்கு என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். ஒரு ஓமர் அளவுக்கு, ஒரு படி அளவுக்கோ ஓமர் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் ஆசைப்பட்டு அதிகமாக எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அளந்து பார்த்தா எந்த அளவு தான் இருந்ததாம்? ஓமர் அளவு தான் இருந்ததாம். பக்கத்தில் பசங்க பேராசை. ஆமாம். சில பேர் குறைவாக தான் தங்களால் எடுக்க முடிஞ்சது. ஒரு வேளை அதை கொண்டு வந்து வீட்டில் அளந்து பார்த்தா அதுவும் எவ்வளவா இருந்துச்சா? அதுவும் ஓமர் அளவு. என்னங்க அற்புதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார், எல்லாரையும் ஒரே மாதிரி போஷிக்கிறார். எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் சரி சமானமாய் நடத்துகிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆமென். எல்லாருடைய தேவையை சந்திக்க என் ஆண்டவர் ஒரே வண்ணமாய் அற்புதங்கள் செய்கிறார். அவரிடத்துல எந்த பாரபட்சமே இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம என்னமோ ஒரு புஸ்தகம் வாசிக்கிறோம். அதை அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொன்னாரு, அன்னன்னைக்கு வேண்டியதை அன்னன்னைக்கு எடுக்கணும். ஆமென். 19-20 வாசிங்க. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அன்னன்னைக்கு வேண்டிய அளவு தான் எடுக்கணும்னு ஆண்டவர் கட்டளை போட்டாரு. எல்லாரும் என்ன செய்யணும்? அன்னன்னைக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் எடுத்து ஒளித்து வைத்து அதை திருட்டளவா மறைத்து வைத்து பார்த்தாங்க. ஆனால் மறுநாளில் என்னவாயிடுச்சு? ஒரே நாற்றம். என்ன? அந்த கூடாரம் எல்லாம் பக்கம் பக்கம் தானே வாழ்ந்துருப்பாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது என்னப்பா ஒரே நாத்தம் இங்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த வீட்டில் இந்த பிரச்சனை. மோசேக்கு என்ன வந்துருச்சான்? கோபமே வந்து விட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்றன்றைக்கு வேண்டிய தேவைகளை என் தேவன் சந்திக்க நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த குறைவையும் தேவன் ஒருவருக்கும் வைப்பதே இல்லை. அவர் மேலே சந்தேகப்படக்கூடாது. அவர் மேலே என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசப்படக்கூடாது.
இன்றைக்குரிய காரியங்களை என் தேவன் முழுவதும் பார்த்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் காலையில் எழுந்ததும் முதல்ல என்னத்தை தேடணும்? மன்னாவை தேடணும். எதை தேடணும்? மன்னா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னானா என்னன்னு புரியல. அதை பார்த்தது இது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இது என்ன? இது மன்னா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது என்ன? இது மன்னா. ஆமென். இந்த மன்னாவை ஆண்டவர் அன்றன்றைக்கு வேண்டிய அளவுக்கு அவர்கள் திருப்தியாய் வாழத்தக்க விதங்களிலே எல்லாருக்கும் ஆண்டவர் போஷாக்கு கொடுத்தார். ஆமென். என் ஆண்டவருடைய அன்பில் பாரபட்சமே இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவராய் இருக்கிறார், அப்பாவாய் இருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் அன்போடு அரவணைத்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு காரியம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஓய்வு நாள் வரும். அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காரு? யாரும் வேலை செய்யக்கூடாது, யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஸோ 6ஆம் நாள் வரும் பொழுது அடுத்த நாள் 7ஆம் நாள் அவங்களுக்கு என்ன நாளுங்க? ஓய்வு நாள். அப்போ ஆண்டவர் சொன்னார், 6ஆம் நாள் வரும்போது மாத்திரம் நீங்கள் 2 மடங்கு அந்த மன்னாவை சேகரிங்க. அந்த 2 மடங்கு நீங்கள் சேகரித்து 7ஆம் நாளில் யாரும் வெளியில் போய் என்ன செய்யக்கூடாது? மன்னா தேட வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். எவ்வளோ அன்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக, சுலபமாக, சௌகரியமாக இருக்க எல்லா காரியங்களையும் அழகாக பிளான் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் போஷாக்கு கொடுத்தார். ஸோ மற்ற நாளில் ஒரு நாளுக்கு மீதி வச்சா என்னவாயிடுச்சு? பூஷணம் பிடிச்சிருச்சு. ஆனால் 6ஆம் நாள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு? 7ஆம் நாளுக்கு சேர்த்து. அப்போ பூஷணம் பிடிச்சிச்சா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவர் வார்த்தையின்படி செய்யும் பொழுது அதிலே எந்த கோளாறு இருக்காது, எந்த தவறும் வராது. ஆமென். அவர் வார்த்தையில தான் அற்புதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வார்த்தையில தான் அற்புதம். அவர் சொன்னபடி செய்யணும். அவர் சொல்றதுக்கு மிஞ்சி செய்ய வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஆமென். 22 வாசிங்க. 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாய் இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. சூப்பர். ஆமென். ஒரு கைத்தட்டு கொடுங்க. என் ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படியும் பொழுது அதில் எந்த குற்றமும் குறைவும் எந்த தவறும் வர ஆண்டவர் இடம் கொடுப்பதே இல்லை. நான் மற்ற நாளில் அப்படி செஞ்சால் என்ன நடக்கும்? பூச்சி பிடிக்கும், நாற்றம் எடுக்கும். ஆனால் அவர் சொன்ன நாளில் செய்தால் என்ன ஆகும்? நல்லா இருக்கும். பக்கத்தில் பசங்க எல்லாம் அவர் சொன்னபடி தான். ஆமென். வாழ்க்கையை எதில் ஓடிக்கிட்டு இருக்கு? அவர் சொன்னபடி நாம் செயல்படும் பொழுது அதில் எந்த குறையும் என் தேவன் வர அனுமதிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, கொஞ்சம் அதிக பிரசங்கி தானோ அவங்களுக்கு. ஆமென். அவங்க பார்த்தாங்க, ஓய்வு நாள்லையும் போய் கொஞ்சம் வெளியில் எட்டி பார்த்து, ஓய்வு நாள் அன்னைக்கும் கூட ஏதாவது மண்ணா கொட்டி இருக்கும், போய் அள்ளிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜனங்க என்ன பண்ண பார்த்தாங்க? ஓய்வு நாள்லையும் போக பார்த்தாங்க. ஸோ ஓய்வு நாளில் 7ஆம் நாளில் என்ன நடந்துச்சு வாசிங்க. 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். போதும். ஆண்டவருக்கு என்ன வந்துடுச்சு? இப்போ அவர் சொன்னார்ல, ஓய்வு நாளில் அன்னைக்கு என்ன இருக்காது? மன்னா வராது. அப்போது இவங்க என்ன பண்ணாங்க? இந்த மனுஷருங்க இப்படித்தான் சொல்கிறத என்ன பண்ண மாட்டாங்க? கரெக்டாக கொஞ்சம் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? சந்தேகத்தை தூண்டுவான்.
போய் பாரு, இன்னைக்கு கூட கொட்டி இருக்கும். ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதனை செய்யன்னு கட்டளை கொடுத்துருக்காரா இல்லையா? ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவர் சமத்துக்கு வர்றதில்லை. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பார்ப்பாங்க. அப்போ இப்படி தான் நடக்கும். ஆண்டவர் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரவான்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்படி ஆண்டவர் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழ்ப்படிதல், அவருடைய கட்டளைகளுக்கு மக்கள் கீழ்ப்படிவார்களோ இல்லையோ என்பதை சோதிக்கவே இப்படி சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மன்னா எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்கன்னா 40 வருஷம். அந்த யாத்திராகமம் 16:35 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். பாருங்க எத்தனை வருஷம் ஆண்டவர் இவங்களை போஷித்தாருங்க. 40 வருஷம். ஒரு பைசா காசு கொடுக்கல. இப்போ ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு சும்மாவா கிடைக்குது? எங்கேயுமே நம்ம என்ன செய்யணும், காசு கொடுத்து தான் வாங்கணும். ரேஷனில் மாத்திரம் கொஞ்சம் லிமிட்டடாக ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டு தான். ஆனால் இங்கே ஆண்டவர் இலவசமாய் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் போஷித்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், விடியற் காலையில் போய் அந்த மன்னாவை நீ சேகரித்து வைத்துக்கொள். ஆனால் லேட்டாக போனீங்கன்னா வெயில் ஏற ஏற அது என்ன ஆகிடும், உருகி போயிடும். அப்புறம் அந்த மன்னா தேடியும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆமென். இந்த மன்னா சாதாரண ஆகாரம் அல்ல, அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆகாரம். இதை தான் சங்கீதக்காரன் 78ஆம் சங்கீதத்தில் 23 25 வரை வாசிக்க கேட்போமா? அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். சூப்பர், ஹல்லேலூயா. வானத்தின் மன்னாவை கொடுத்தார். பரலோக மன்னா அது சாதாரண ஆகாரம் அல்ல, அது தூதர்களுடைய ஆகாரத்தையே கர்த்தர் இந்த பூமிக்கு தம்முடைய ஜனங்களுக்கு வர்ஷிக்க பண்ணினார் என்று சங்கீதக்காரர் அழகாக வர்ணிக்கிறார். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு மன்னாவை வர்ஷித்தவர் இன்றைக்கும் நம்ம எல்லாருடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த மன்னா எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஒப்பனையாக இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 3:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 3:4. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இன்றைக்கு நமக்கு சத்துவம் வேணும்னா வெறும் அரிசி சோறா சாப்பிட்றோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இல்லை, யாரும் வெறும் அரிசி சோறு சாப்பிட்றதில்ல. அதில் பருப்பு சேர்க்குறோம், காய்கறி சேர்க்குறோம். சில பேர் ருசி வேணுன்றவங்க, வசதி உள்ளவங்க இன்னும் மட்டனு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் சேர்த்து தங்களுக்கு சத்துவம் உண்டாக எல்லாம் சேர்த்து சாப்பிட்டாலும் கூட மனுஷனுக்கு என்ன கிடைக்கிறதில்ல?
சத்துவம் போதிய அளவுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனா என் தேவன் கொடுத்த அந்த மன்னாவை சாப்பிட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவுக்குள்ளே அவர்களுக்கு வேண்டிய சகல சத்துவத்தையும் அடக்கி கொடுத்தார். அவர்களுக்கு ஒருவருக்கும் ஒரு வியாதி வரல, ஒரு குறைவு வரல. அவங்க நடந்தாலும் அவங்க கால் வீங்கல. அவங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டலை தேடி வியாதிப்பட்டன்னு எங்கேயும் அலையில போகல. அவங்க தேவை எல்லாவற்றையும் அந்த மன்னாக்குள்ளே வைத்து என் தேவன் அவர்களை கொடுத்து போஷித்தாரே. கரங்களை தட்டி அதே தேவன் தான் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையிலே நமக்கு வேண்டிய சகல சத்துவம், சகல நன்மை, ஆசீர்வாதங்களை உள்ளே புதைத்து அதை அடக்கி வைத்து நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கும் சந்தேகப்படுற கேஸுங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொன்னதே. அவர் வார்த்தை என்றும் மாறாதது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதிலே அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளே நிச்சயமாய் கர்த்தர் நமக்குரிய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கு. ஆமென். சத்துவம் இருக்கு, ஆகாரம் இருக்கு, போஷாக்கு இருக்கு. இன்னும் என்ன பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்க எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆமென். இந்த பல்லவி எடுத்து பாடுங்க. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே எல்லாம் எனக்கு கிடைக்கிறது. பாடுங்க பார்க்கலாம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுவே. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் கண்ணீரெல்லாம் பத்திரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் பத்திரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் அளவுதான். ஆனா அந்த நாளுக்குரிய சத்துவம் எல்லாம் அதற்குள்ளே ஆண்டவர் அடக்கி கொடுத்தார். ஆமென். சொல்லுங்க, ஒரு வார்த்தை எனக்கு கிடைத்தா போதும். அந்த வார்த்தையிலே எனக்கு சுகம் உண்டு, இந்த வார்த்தையிலே எனக்கு ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையிலே என் வாழ்வுக்குரிய எல்லா நன்மையும் அதற்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்ன பார்க்க போறோம்னா, யார் இந்த மன்னா? இயேசு கிறிஸ்துவே நம் நிரந்தர மன்னாவாக வந்தார். ஆமென். மன்னா எதையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமா ஆண்டவர் செய்தாரோ அதையெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு கடந்து செல்வோம் என்றால் 48ஆம் வசனத்திலிருந்து 58 வரை நீங்கள் பிறகு வாசிக்கலாம். அதிலே ஒரு சில வசனங்கள் நாம் மாத்திரம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென். சொல்வோமா? ஹல்லேலூயா. இவர் தாங்க நிரந்தர மன்னா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிதாக்கள் வனாந்திரத்துல அந்த மன்னாவை புசித்தார்கள், புசித்திருந்தும் அவர்கள் மரித்தார்கள். ஆனா இந்த ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்துவை
யார் உள்ளத்துல பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நாளும் மரணம் இல்லை, ஜீவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே நம் நிரந்தர மன்னாவாய் இருக்கிறார். அந்த நிரந்தர மன்னாவை இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு கூட விட்டு கொடுக்க கூடாது. ஒவ்வொருவரும் அந்த மன்னாவை அணைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த மன்னா நமக்கு தேவை. ஆமென். ஏதோ ஒரு முறை இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட போதும்னு உட்கார்றதில்ல. அனுதினமும் இயேசுவோடு இணைந்து வாழும் வாழ்க்கை, அவர் சத்தத்தை கேட்க, அவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ள, அவருடைய வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, அவரோடு கொண்டுள்ள அந்த உறவு. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் அந்த போஷாக்கு நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துல வந்து வேதத்தை திறப்பதல்ல, வீட்டிலேயே வேதத்தை திறந்து வாசிப்போர் பாக்கியவான்கள். அவர்கள்தான் இந்த மன்னாவின் அந்த மதுரம், அந்த அற்புதம், அந்த ரகசியம், அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. காலையில் எழுந்ததும் ஐயோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு டெலிவிஷனை தேடி ஓடாதீங்க. ஐயோ இன்னைக்கு என்னன்னு ஃபோனை திருப்பி உடனே வாட்ஸ்அப்குள்ளே போகாதீங்க. ஐயோ இன்னைக்கு என்னன்னு யூடியூப்குள்ளே போகாதீங்க. முதல்ல எழுந்ததும் காலையில் தேவ பிரசன்னத்தை நாடி தேடுவோம். அந்த நாளெல்லாம் கர்த்தர் அவர்களை அற்புதமாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய், நிறைவாய், பாதுகாப்பாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். காலையில் எழுந்ததும் அவர் முக தரிசனத்தை நாட வேண்டும். ஆமென். அவர் பிரசன்னத்தை நாட வேண்டும். அவர் சமூகத்தை தேட வேண்டும். அந்த மன்னாவை பருக வேண்டும். அன்றை காலைக்குரிய இந்த நாளுக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்குற, இந்த நாளை எங்களுக்கு ஈவாய் கொடுத்தீரேப்பா, நாங்கள் இந்த நாளை உம்முடைய பாதத்தில் படைக்கிறோம், இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையோ அந்த நாளுக்குரிய ப்ரோக்ராம் என்ன, அந்த நாளுக்குரிய காரியங்கள் என்ன, அந்த நாளுக்குரிய சவால்கள் என்ன, எல்லாம் அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தையும், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நம்மை அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு நாம் துதிக்காமல் இருக்க முடியுமா? கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துவோம். அவர்தான் ஜீவ அப்பம். சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட அப்பம்? ஜீவ அப்பம். அந்த அப்பம் எல்லாம் போலியான அப்பம். ஆமென். அது இருந்தது, மறைந்தது. ஆனால் இவரோ நிரந்தரமானவர். ஆமென். ஜீவன் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கத்தக்கதாக ஜீவப்பமா இந்த பூமிக்கு இறங்கி வந்த வானத்தின் அப்பம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அப்பத்தை நம்ம வர்ணிக்கிறோம். இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு, இப்படி ருசியா இருக்கு. ஆனா இயேசுவை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க. அவரை ருசித்து பார்த்தா அது தெவிட்டாத இன்பங்க. தேனிலும் மதுரமான அந்த மதுரமான தெய்வம் அவர். ஒவ்வொரு நாளும் அவரோடு வாழ்ந்தாலும் ஒரு நாள் தெவிட்டாத இன்பமுள்ள தெய்வம் அவர். நல்ல கரங்களை தட்டி, என் நிரந்தர மன்னாவே உமக்கு நன்றி, என்னைக்கு என்றும் போஷாக்கு தந்து என்னை அற்புதமாய் நடத்துபவர். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு இங்க எவ்வளவு அழகா சொல்றார். அந்த ஜனங்க அதை சாப்பிட்டாங்க, ஆனா உங்களுக்கோ வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. யூதர்களுக்கு புரியல, மாம்சத்தை நமக்கு எப்படி புசிக்க கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்றாங்க. என் சரீரத்தையே நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்றார் ஆண்டவர். எதை சொல்றார்? நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக விலைக்கிரயம் செலுத்துகிற அவருடைய தியாகம், அவருடைய சிலுவை மரண பாடுகளை குறித்து அவர் சொல்லும்போது அவர்கள் புரியாமல் ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசிக்கொள்றாங்க. அப்பொழுது 53ஆம் வசனத்துல வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய மரணத்தை குறித்தும் நமக்காக அவர் செய்த நிவாரணங்களை குறித்தும் மிக அழகாக அவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் கொடுக்கிற இந்த அப்பம் மெய்யான போஜனம் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய திருவிருந்தில் அதுதான் நம்ம செய்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அவருடைய திருவிருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அருமை சகோதர சகோதரிகள் அவருடைய சரீரத்தோடு சரீரமாக இணைக்கப்படுகிறோம், இரத்தத்தோடு இரத்தமாக. அவருடைய அப்பம் அவருடைய மாம்சத்தை குறிக்கிறது, அந்த திராட்சை ரசம் அவருடைய இரத்தத்தை குறிக்கிறது என்ற ஒரு உடன்படிக்கையோடு கூட நாம் அதை ஈடுபடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாம்சம் எப்படிங்க நமக்கு சும்மா வந்துடலை. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து தம் சரீரத்தையே பிக்க கொடுக்க அவர் தம்மை பலியாய் அர்ப்பணித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். என்னன்னைக்கும் உங்களுக்கு என்ன வராது? சாவு இல்லை. அப்படின்னா என்னம்மா, நான் சாகவே மாட்டேனா? மற்ற மரணம் நித்திரைன்னு தான் என் ஆண்டவர் சொல்றார். மற்ற மரணம் என்னங்க? நித்திரை தான். absent in the body is present with the Lord. இங்கே கண்ணை முன்னா அங்கே கண்ணை திறக்கிறது, அவ்வளோதான். அது ஒரு மரணம் இல்லை. ஆனால் மரணம்ன்றதான் நரக ஆக்கினை. அந்த மரணத்தினின்று தேவன் நம்மை தப்புவித்து என்றென்றும் நித்திய வாழ்வு வாழ அந்த ஜீவ மன்னாவா இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அந்த ஜீவ மன்னாவை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஆமேன் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு யாராவது இந்த கூட்டத்தில் அந்த ஜீவ மன்னாவை இதுவரை பெறாமல் இருந்தால் இந்த காலை நேரம் உங்களுக்காகவே ஒரு பொன்னான நேரம். கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களுக்கு அந்த மன்னாவா இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறேன் என்று உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதம் செய்த அதே அதிகாரத்தில் தொடர்ச்சியாக தான் நானே ஜீவ அப்பம் என்று அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக டாக்டர் டிஜிஎஸ் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது எங்களை கிறிஸ்மஸ் நாட்களில் ஐயாவையும் என்னையும் அங்கே வர சொல்லி கேட்டார். இந்த மாதிரி ஜெபம் நடத்துகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை, அந்த ப்ரேயருக்கு நீங்கள் கட்டாயம் வரணும்னு. யூஸ்வலாக ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ரொம்ப பல வேலைகள், அப்போ கேர்சல் செலிப்ரேஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ கேர்சல் செலிப்ரேஷன்லாம் ஓடுதே, எப்படி போகிறதுன்னு நினச்சோம். ஆனால் அங்கிள் டிஜிஎஸ் கூப்பிட்டாருன்னா ஐயாவுக்கும் எங்களுக்கு ஒரு தனி மதிப்பு. எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடணும். ஓடும்பொழுது அங்கே போய் உட்கார்ந்ததும் அன்றைக்கு அவர் ஐயாவை ஜெபிக்க வைத்தார், என்னைக்காக ஜெபிக்க வைத்தார். பல காரியங்களை அவர் புதிதாக சில பேர் எடுத்தார், வைஸ் சான்சலர் சில பேரெல்லாம் எடுத்தார், அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க சொன்னார். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு விசேஷ காரியத்தை செய்தது எங்களால் மறக்க முடியாது. அவர் என்ன செஞ்சாருன்னா, இன்னைக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு இயேசு 5000 பேரை போஷித்தார். நான் அந்த அற்புதம் இல்லை, இன்றைக்கி எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஹீலிங் ஜெபத்துக்கு பதிலாக எல்லாருக்கும் கேக்கு கொடுக்க போகிறேன். ஜாம் பண்ணி அந்த கேக்கை சாப்பிடும் பொழுதே அவங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கும்னு அவர் பிரகடனம் பண்ணி ஜாம் பண்ணி அந்த கேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு அநேக அற்புத சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு செய்வதெல்லாம் அற்புதம். அவர் ஜெபித்து ஒரு காரியத்தை, இந்த 5 அப்பம் 2 மீனை எல்லாம் 5000 பேர் புருஷர்கள் பேர் தான் சொல்லியிருந்தாங்க.
நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த 5 அப்போ 2 மீனை சாப்பிட்டோம் யாராவது பிறகு வியாதியாக திரும்பி போயிருப்பான்னு? நிச்சயமா இல்லை. பசியாகவும் போகவில்லை, வியாதியாயும் போயிருக்கவே சான்ஸ் இல்லைன்றவங்க ஆமேன் சொல்லுங்க. அவர் சொன்னபடி யார் செயல்படுகிறோமோ அங்கே அற்புதம் நடக்கும். அதுதான் ரகசியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னபடி செயல்படும் பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கும். கேள்வி கேட்டு வம்பு பண்ணக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்டு இது என்ன, அது ஏன் இப்படி, இந்த வேதத்தில் என்ன சொல்லி இருக்கோ அதன்படி செய்யும் பொழுது அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படு என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளணும். ஞானஸ்தானம் எடு என்று சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் ஏன் எடுக்கணும்? நான் எதுக்கு எடுக்கணும்? குழந்தை ஞானஸ்தானம் போதாதா? இப்படியா அப்படியான வம்பு வாதாடிக்கிட்டு நேரத்தை போக்கக்கூடாது. ஆமேன். அவர் சொன்னாரா இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு கெட்டு போகும்னு சொன்னார்னா அது அப்படி தான் நடக்கும். தண்ணீரில் ஒருத்தன் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னால் காண மாட்டான். ஆமேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிறீங்களா? ஜீவ அப்பமாகி இயேசு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல நீங்கள் யாராவது உட்கார்ந்துட்டு இருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக டேங்க் ரெடியாக இருக்குது, ஊழியர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே கை உயர்த்துறீங்க. ஞானஸ்தானம் எடுக்க போறியாம்மா? வெரி குட். அவளுக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்ன யார் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்க இந்த வாரம் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்க? இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்கேன், அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை. யார் அப்படி யாராவது சொல்கிறீங்களா? இந்த நாள் வெரி குட், வெரி குட். அந்த சிஸ்டருக்கு வசந்தி அவர்களுக்கு கைத்தட்டு கொடுங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க. அவர் சொன்னபடி செயல்படும் போது ஆசீர்வாதம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சரீரம் நமக்காக பிக்கப்பட்ட சரீரம். இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுதே வாழ்வதற்காக வரல, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தார். நமக்காக அவரே தம்மை ஜீவ அப்பமாய் மாற்றிக்கொண்டு தான் வந்தார். அப்போ மற்றவர்கள் சந்தோஷத்துக்காக தான். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் வந்ததே நம்மை வாழ வைக்க தான். பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்களை வாழ வைக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு ஜீவன் தரதான் வந்தார், உங்களுக்கு சுகம் தரதான் வந்தார், உங்களுக்கு நன்மை செய்ய தான் வந்தார். ஹல்லேலூயா. மற்ற கதையை போல அவர் வாழ்க்கை இல்லை. அவர் ஏதோ திருமணம் பண்ணி அவர் 4 பெண்டாட்டி 10 பெண்டாட்டி இல்லை இஷ்டத்துக்கு அவர் வாழ்ந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்புறம் நானும் ஒரு தெய்வம் என்று சொல்ல அவர் இந்த பூமிக்கு வரல. ஜீவனை கொடுக்கவே நமக்காக வந்த தெய்வகுமாரன் நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் பார்த்துங்க, நமக்காக பிக்கப்பட்ட அப்பங்க அது. அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறையும், எல்லா வியாதிகளும் மறையும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளா. சொல்லுங்க, அந்த அப்பத்தை பார்க்கும் பொழுதே, அந்த இயேசு எனக்காகப்பட்ட பாடுகளை நினைக்கும் பொழுதே எனக்குள்ளே சுகம் உண்டாகிறது, எனக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் உண்டாகும்.
எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் தீர்த்து தர நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த காலவெளியில அற்புத நாயகர், ஜீவ மன்னா, ஜீவ அப்பம் இயேசு நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உனக்காகவே நான் இந்த பூமிக்கு கடந்து வந்தேன், உங்களை வாழ வைக்கவே, உங்கள் பசியை ஆற்றவே, உங்களுக்கு திருப்தியை தரவே, உங்களுக்கு ஜீவனை தரவே நான் இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, எனக்காக வந்த தெய்வக்குமார் இயேசுவே என் வாழ்வுக்குள்ளே வாரும் ஆண்டவரே என்று அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வருவார். அவர் வருவார் என்றால் உங்களுக்கு நித்திய வாழ்வு, சந்தோஷம், சமாதானம். இந்த பூமியில வாழ்ற நாளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார், பாதுகாப்பை தருவார், ஜீவனை தருவார், நன்மையை தருவார். ஒரு குறைவும் ஆண்டவர் உங்களுக்கு வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்வின் ஜீவ பயணத்தில் நம் கூடவே இருந்து அக்கறை சேர்த்து நமக்கு நித்திய வாழ்வு தரவே, கேரண்டி கொடுக்கவே தான் வானத்திலிருந்து இறங்கின மன்னாவா இயேசு நமக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நான் சொல்றேன், அநேகருக்குள்ள வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. அற்புத சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் விசுவாசத்துல தாங்க நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது என்னங்க, அது நடக்குமா, அது ஆகுமானா இப்படி தான் வார வாரம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா வாயை திறந்த, ஆம் இயேசுவே உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே உம்முடைய வல்லமை வருவதாக, என்னை தொடுவீராக, அந்த அற்புதம் எனக்குள்ளே நடப்பதாக. ஆண்டவரே, இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை குணமாக்கின அதே வல்லமை என் சரீரத்துக்குள்ள இறங்கட்டும். எனக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை சில சகோதரிகளுக்குள்ளே கர்த்தர் இறக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பெண்களுக்குரிய பிரச்சனை இன்றைக்கு முடிவடைகிறது. பேச்சுகள் பேச்சுகள். ஓ ரபலரமஹசியந்தா ரின்னலரமேசியா, அவரே நமக்கு மறைவான மன்னாவா இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவன் பரலோகத்துல மறைவான மன்னாவை தருகிறார். அது என்னங்க, அது ஒரு தனி பிளேட்டு சாப்பாடு. ரகசியமா அம்மா வீட்டில் ஃபேவரட் சைல்டுக்கு, எந்த வீட்லையும் அப்படி நடக்காது, தனியாக ஒன்று வச்சு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறாராக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அல்ல, அது சரீரத்துக்குரிய ஆகாரம் அல்ல, அது ஆவிக்குரிய, அது ரட்சிக்கப்பட்ட ஜெயங்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த பரலோக நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இம்மையிலும் என்னை பின்பற்றுகிறவன் இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருப்பான், மறுமையிலும் அவனுக்கு நித்திய வாழ்வு என்று கேரண்டி கொடுத்தார் அல்லவா. அந்த ஆசீர்வாதம் தான் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதை பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி, அந்த அப்பம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த ஜீவ அப்பம் எனக்குள்ளே தந்தருளும் ஆண்டவரே. ரபல ரப சந்தல ரமசியந்து. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எழும்பி நிற்போமா? அப்படியே எழும்பி நிற்போம். Thank you Jesus. சந்தல ரப கரபஹசியந்தா. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் இயேசு, நிரந்தரம் மன்னா இயேசு, நமக்காக வந்த தெய்வம் இயேசு. ஆமென். எப்படி ஒரு ஆகாரம் உங்க சரீரத்துக்கு போஷாக்கு கொடுத்து
உங்க சரீரத்தை பலனாய் மாற்றுவது போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஆண்டவர் போஷாக்கியும் பலனையும் சுகத்தையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய வாழ்வையும் தந்து வாழ்வுக்குரிய அத்தனை தேவைகளையும் சந்திக்க அவர் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க. ரபா பமல ரமாதி அந்தோ ரிபல ரப ஷக்கல ரப சந்தல ரபாத்தி அந்த ரிந்தல ரமேத்தி அந்த. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு ஒருவரையும் ஆண்டவர் பசியா வெறுமையா அனுப்புவது இல்லை, அனுப்புவது அவர் சித்தமே இல்லை. ஒவ்வொருடைய தேவையும் விசாரித்து சந்தித்து ஒவ்வொருவரையும் வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தால் நிரப்பத்தான் என் தேவன் இந்த காலவெளியிலே நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். வாயை திறந்து இயேசுவே என் ஜீவ அப்பமே உமக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லுங்கம்மா. இயேசுவே ஜீவ மன்னாவே உமக்கு நன்றி. ஜீவப்பம் நானே என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. நீர் என் வாழ்வுக்கு தேவை. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்வின் குறை எதுவோ அந்த குறையை தேவன் இந்த காலவெளியிலே தீர்த்து உங்களுக்கு சமாதானம், நிறைவான சந்தோஷம், மகிழ்ச்சியை தர வல்லவராய் இருக்கிறார். பெற்றுகள் பெற்றுகள் பெற்றுகள். ரபல ரமஹத்தி அந்தல ரமசியந்தோ ரிந்தல ரமேசியந்தல ரபாத்தி அந்த. Thank you Holy Ghost. Thank you Holy Spirit. அவர் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வந்து அவனோட பேசும்போது ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று ஆண்டவர் சவாலிட்டார். ஆமென். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொண்டு போஷித்தவர், எங்களுக்கோ அதை விட விலையேற பெற்ற இயேசுவையே மன்னாவாய் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்து அற்புதமாய் போஷித்து தாங்கி வழி நடத்துவதற்காக உமக்கே கொடானு கொடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.